Hello friends, welcome back to Aasathal Samayal. இன்னைக்கு Aasathal Samayalல ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு டேஸ்டியான பாயசம் எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். இது வந்து ஒரு 10 minutes குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பாயசம் பண்றதுக்கு நான் இங்க 2 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இது வந்து தோல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா துருவியாச்சு. இப்போ அடுத்தது கேஸ்ல ஒரு pan வச்சிருக்கேன். pan சூடானதும் இல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். நான் இன்கிரிடியன்ட்ஸ் பேரை ஹிந்தியிலே சொல்றேன். நெய்க்கு வந்து கீ. இப்போ இதுல நம்ம துருவி வச்சிருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோக்கு வந்து சக்கர்கந்த். இப்போ இதை வந்து இந்த நெய்யில் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு இது வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். இதில் 1 கப் ஸ்வீட் பொட்டேட்டோக்கு வந்து 2 கப் அளவுக்கு பால் சரியாக இருக்கும். இந்த பால் வந்து நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கேன். அதனால அப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் ஒரு வாட்டி காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலில் வந்து இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் அப்படியே ஓப்பனாகவும் குக் பண்ணலாம், இல்லைன்னா மூடி போட்டும் குக் பண்ணலாம். இப்போ அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லம் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக. வெல்லத்துக்கு வந்து ஹிந்தியில் குட், அதே போல் பாலுக்கு வந்து தூத். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். 1 கப் அளந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற இந்த வெள்ளை சிரப்பு இதில் சேர்த்துடலாம். நான் வந்து இதை வடிகட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். ஏலக்காய்க்கு வந்து இலாய்ச்சி, கொஞ்சம் போல் கார்னிஷ்காக நட்ஸ் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜி.